ஜெய் பீம், ஜெய் பீம். ஆஸ்தி அந்தஸ்து கூட இழந்துடலாம், ஆனா அடையாளத்தை மண்ணில் வாழ்ந்த மனிதம் சமத்துவ தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங். மறைந்த சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னை பெரம்பூரில் வாழ்ந்த திரு எம் கிருஷ்ணன் திருமதி லில்லி தம்பதியருக்கு ஜனவரி 31 1972 மகனாக பிறந்தார். சட்டம் பயின்றார். சென்னை நீதிமன்றங்களில் சட்ட பயிற்சி பெற தொடங்கினார். 2000 ஆண்டு பூவை மூர்த்தியார் தலைமையில் புரட்சி பாரதம் கட்சியில் தீவிர அரசியலில் சேர்ந்தார். சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் அரசியல் வாழ்வின் முதல் வெற்றி 2006 ஆண்டில் வடசென்னையில் உள்ள ஒரு வார்டில் இருந்து சென்னை மாநகராட்சிக்கு கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும். அப்போது உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்த பெகன்ஜி மாயாவதி அவர்களின் தலைமையில் ஒரு மாபெரும் மாநாடு ஏற்பாடு செய்திருந்தார். அதற்கு ஒரு பேரணி நடத்தினார். வடசென்னையில் பிரபலமான இடமான அமஞ்சிக்கரையில் உள்ள புல்லா ரெட்டி அவென்யூவில் நடந்த இந்த பேரணி அவருக்கு பெகன்ஜி மாயாவதி அவர்களிடம் அதிக ஆதரவை பெற்றது. அவரை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பெகன்ஜி மாயாவதி அவர்கள் நியமித்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் கொள்கைகளில் உறுதியாக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அனைத்து சமூக மக்களுக்காக போராடுவதே தனது கொள்கையாக கொண்டிருந்தார். எல்லாமே எங்கள் அண்ணன் தான், அவர் சென்னை மாநகரின் மன்னன் தான். 2011 ஆண்டில் அப்போதைய துணை முதல்வர் மு க ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சர்வசாதாரணமாக சொல்லுவாங்க, நல்லா ஒன்றா உட்காந்து பேசுவேன், நல்லா ஒன்றா உட்காந்து பேசுவேன், சாப்பிடுவேன் தோழர், நாங்களாம் ஜாதியை பார்க்க மாட்டேன், நாங்களாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றத வெளியே வந்து சொல்லுவாங்க பெருமை, அதுதான் ஜாதி. நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசுவோன்னுவாங்க, அதுதான் ஜாதின்னு. பேசுறவங்க யாரு? முற்போக்குவாதிகளும் பேசுவாங்க. ஒரு ஆடு மாடு கிட்ட பேசினா அது ஒரு செய்தி. அது ஒரு பன்னி கூட உட்காந்து சாப்பிட்டோன்னா அது ஒரு செய்தி. ஆனா மனுஷன் கூட உட்காந்து சாப்பிட்ற விஷயத்த பெருமையா வெளியே வந்து சொல்லுவோம், நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், அதுதான் ஜாதின்ற. அவர் 2007 முதல் இறக்கும் வரை 17 ஆண்டுகள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக வாழ்ந்தார். ஒரு வழக்கறிஞராக மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய இளைஞர்களுக்கும் சட்டம் பயில உறுதுணையாக இருந்தார். பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் அவரது அமைப்பு மூலம் மதசார்பற்ற சமுதாயம் அனைவருக்கும் கல்வி என்ற கொள்கையை மக்களிடம் பரப்பியவர். சாதியற்றவன் நீதானே, நீதிமன்றமும் நீதானே, ஆதி மக்களின் உரிமை காத்திடும் போதி சத்துவன் நீதானே. சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஜெய்பீம் மாடல் கொள்கைகள், அரசியல் பேச்சுகள் பெரும்பாலானவை ஆளும் திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளின் முரண்பாடுகளை அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தியது. தமிழ்நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் தலைவராக உருவெடுத்தார். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் எதிர்க்கும் தைரியம் மிகுந்த ஆண்மகன். குழந்தை முகம், கள்ளம் கபடமில்லாத சிரிப்பு, அடுத்தவர் தேவை அறிந்து உதவும் உன்னதமான குணங்களுக்கு சொந்தக்காரர், பகுத்தறிவு சிந்தனை கொண்ட சிறந்த அரசியல் தலைவர், நல்ல சமூக ஆர்வலர், நல்ல எண்ணங்கள் இளைஞர்களின் உள்ளத்தில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல, சிங்கங்களாக இருங்கள் என்ற அண்ணல் அம்பேத்கரின் வீர மொழிகளுக்கு சொந்தக்காரர். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முக்கிய 3 பொன்மொழிகளான பொது ஒழுக்கம், முன்னேற்றத்தில் சிறுத்தை, சிந்தனையில் மகத்தான புரட்சி இளைஞர்களுக்கு குரு உபதேசமாக இருந்தது. இந்த மாமனிதரின் படுகொலை தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு பிரிவின் பொதுச் செயலாளராக ஜெய்சங்கர் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலையில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர் அஸ்வதாமன், அவரது தந்தை நாகேந்திரன் உள்ளிட்ட 30 பேரை சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர்
பெகட்சி மாயாவதி அவர்கள் மக்கள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலை மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த வழக்கை ஆழமாக விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை காவல்துறையினர் விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும். தமிழக அரசுக்கும் இந்த படுகொலைக்கும் தொடர்பு இல்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். தற்போது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் ப. ஆனந்தன் அவர்கள் இந்த வழக்கின் சிறப்பு வழக்கறிஞர், கட்சியின் தலைவர் என இரு தூண்களாக இருந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு நீதி கிடைக்க போராடி கொண்டிருக்கிறார். இந்த மாமனிதர் மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம் அனைவரின் உள்ளத்திலும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெய்பீம். தோள் மீது சாய்ந்து கொள்ள என் அருகில் யாரும் இல்ல, எங்க நீயும் போய் புட்ட தனியா தவிக்க விட்ட என் உலகம் நீதான் அப்பா, என் தெய்வம்